வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்பாத்தி பார்த்திங்கன்னா சொரைக்காய் சப்பாத்தி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சொரைக்காயை வச்சு ரொம்ப அருமையாக செய்யலாங்க. மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து செய்யும் போது இந்த சப்பாத்தியோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், நைட் டின்னருக்கும் செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ஹெல்த்தியான சப்பாத்தி ரெசிபி. வெயிட் லாஸில் உள்ளவங்க, டயாபெட்டிக் பேஷண்ட்ஸு எல்லாருமே எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தியை. இந்த சப்பாத்தி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சொரைக்காய் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு துருவிய சொரைக்காயை அளந்து எடுத்துக்குங்க. சொரைக்காயை நல்லா கழுவிட்டு நல்லா தோல்லாம் சீவிட்டு இது போல் துருவி எடுத்துக்குங்க. கேரட் துருவுற கட்டையில் துருவி இது போல் அளந்து சேர்த்துக்குங்க. 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு சொரைக்காய் துருவிட்டு சேர்த்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும். மாவு எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் அளந்து எடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். பொடிசாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் சாப்பரில் கூட போட்டுட்டு இதில் சேர்த்துக்குங்க. நல்லா நைஸாக இருக்கணும் வெங்காயம், அப்போ தான் நமக்கு சப்பாத்தி திரட்டுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா கலந்து எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு மாவு நம்ம சொரைக்காயில் உள்ள தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். தண்ணி பத்தலை அப்படின்னாக்கா நம்ம பார்த்துக்கிட்டு தெளிச்சிக்கலாம். தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து பாருங்கள். தேவையான மட்டும் தண்ணி தெளிச்சிக்குவோம். இப்போ எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து கையால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கணும். ஒரேடியாக எடுத்து ஊற்றிடக்கூடாது. இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறுக்கமாக தான் நம்ம பிசைஞ்சு வைக்கணும். கொஞ்சம் டயம் ஆக ஆக ஊற ஊற கொஞ்சம் மாவு இலக்கம் கொடுக்கும். அதனால் மாவை கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சு வைங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 தடவை தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். மாவு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கையால் அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை கம்மியாக ஊற்றி இது போல் நம்ம கையால் தான் மசிச்சு விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவை பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சுட்டு செய்யும் போது தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு பாருங்கள் நல்லா அழுத்தமாகவே இருக்குது. கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது. இந்த அளவு நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னாக்கா சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இலகுவாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்குவோம். நான் இன்றைக்கி இதில் பாதி மாவு தான் இப்போதைக்கு போட போகிறேன். மீதியை அப்புறமா செஞ்சுக்கலான்னு இருக்கேன். இந்த சப்பாத்தி கொஞ்சம் சூடாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சப்பாத்தி போல் நம்ம இதை திரட்டி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இது போல் செஞ்சுட்டு மாவை தூவி விட்டு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்குங்க. மெல்லிஸாக தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எந்த அளவுக்கு உங்களால் மெல்லிஸாக தேய்க்க முடியுதோ அந்த அளவுக்கு மெல்லிஸாக இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்குங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்குவோம். மாவு நல்லா கொஞ்சம் திக்காக பிசைஞ்சு எடுக்கும் போது தான் பார்த்திங்கன்னா சப்பாத்தி இது போல் நல்லா நமக்கு தேய்ச்சி எடுக்க வரும் மெல்லிஸாக. இப்போ இதே போல் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ சப்பாத்தி பாருங்கள் தேய்ச்சி எடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு மூடி வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்குவோம். ரவுண்ட் ஷேப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூடி இது போல் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓரங்கள்லாம் ஈவனாக இருக்கும். இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சப்பாத்தி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ சப்பாத்தி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்குவோம். இதே போல் எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சிக்கிட்டு இப்போ தோசைக்கல் காய வச்சுருக்கேன். இதில் சப்பாத்தியை எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காமல் சும்மாவே அப்படியே போடுங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க.
இந்த சப்பாத்தியில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து சுட்டு எடுக்கலாம். வெண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி நெய் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு 2 பக்கமும் சேர்த்தோம்னா போதும். ரொம்ப அதிகமான அளவு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் செஞ்சாலுமே நல்லா சாஃப்டாகவே இருக்கும். 2 பக்கமும் லைட்டாக நெய் தடவிட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா இதே போல் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கங்க. அவ்வளோதான், ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சப்பாத்தி. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சப்பாத்தி. இதே போல் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்மளோட சப்பாத்தி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஈவனாக சுட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ்னு எதுவும் தேவைப்படாதுங்க, அப்படியே சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தக்காளி தொக்கு தான் வச்சு சாப்பிட்றேன். ரீசெண்டாக நம்ம சேனலில் இந்த தக்காளி தொக்கு ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயத்தை கூட வச்சு சாப்பிட்றப்ப இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். வெறுமனே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அந்த சப்பாத்தியை. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சப்பாத்தி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.